ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கதையில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்த பாட்டு பார்க்குறப்பையும் சரி உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இறக்கப்பட்டாலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்காமல் சில பேராக இருந்தால் அந்த மாதிரி ஒரு கணவர் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எதாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் நம்மளை ஏற்றுக்கிறாங்கிறப்போ டக்குன்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இறக்கப்பட்டு அவங்க என் வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கவுங்க சித்தி வீட்டில் போய் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் இதை பற்றி பேசுகிறதுக்காக நிறைய நேரங்களில் ட்ரை பண்ணேன். ஆனால் அம்மா என்ன நினச்சாங்கன்னா, எனக்கு பொண்ணு பார்க்குற வேலைகள்லாம் எங்கள் வீட்லேயும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பயம்னா, அவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருந்துச்சே தவிர, இந்த பொண்ணு பார்த்தாலும் எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. இப்படியே ஒரு 6 மாதம் போயிட்டு இருந்த நேரத்தில் அம்மா ஒரு திடீர்னு ஒரு பொண்ணை அவங்களோட ரிலேட்டிவ்ல இது வந்திருக்கு, இது உனக்கு செட் ஆகும்டா, அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, அக்காட்டையும் சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இது ஓகே பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. என்னால் வீட்லேயும் சொல்ல முடியலை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா இவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்கன்னா நான் வீட்டில் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் அவங்க என்னை ஏற்றுக்குவாங்களா இல்லை என்ன சொல்கிறாங்கங்கிறது ஒரு தயக்கத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப நாள் கழித்து அவங்க வேலைக்கு வரத்தை நிப்பாட்டிட்டாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே நான் மாவு அரைச்சி கொடுக்குறது அந்த மாதிரி சித்தியோட சேர்ந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்கள மறக்கலை. ஆனால் எப்படி சொல்கிறது, அவங்கள திரும்ப திரும்ப போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளால் அவங்க கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி அவங்களுக்கு கால் பண்ணேன், எப்படி இருக்கீங்க என்னென்னு பேசினேன். நல்லா இருக்கேன், நல்லபடியாக லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, நான் அவங்கள பார்க்கணும், உங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம உடனே சொன்னோன்னே பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்கள அவங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டு நான் பார்த்தேன். முன்னாடியோட ரொம்ப ஒரு அழகாகவும் இருந்தாங்க, தெளிவாக இருந்தாங்க. முன்னாடி நிறைய குழப்பங்களோட காணப்பட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு குழப்பம்லாம் இல்லை, நல்ல ஒரு தெளிவான மனநிலையில் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் சொன்னேன், இது மாதிரி வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, எனக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். எனக்கு அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு இஷ்டமே இல்லை. இருந்தாலும் எங்கள் வீட்டில் என்னால் ஒன்றும் பேச முடியலைங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் அம்மா அப்பா எடுக்கிற முடிவை நீங்கள் ஏற்றுக்கங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது சரியாக வரலை. எவ்வளோ பேசினோம், நான் முடிவாக சொல்லிவிட்டேன், நான் கல்யாணம் பண்ணால் உங்களை தான் பண்ணுவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எத்தனை வருஷம் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நீங்கள் இருங்க, ஒரு 2 டேஸில் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணாங்க. 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர சொன்னாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு வீடு தாங்க, அவள் ஊருக்கு போயிருக்கா, நான் ஒன் டே கேட்டிருக்கேன் அவளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் மனசு விட்டு பேசணும், அப்போ தான் சில விஷயங்கள் நம்மளுக்கு அடுத்தது நம்ம முடிவு எடுக்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பேசின விஷயங்களையே தான் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது. நான் அவங்கள திருமணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அவங்க எனக்காக நீங்கள் இறக்கப்பட வேண்டாம், உங்கள் லைஃப்பை பாருங்கள் அப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு சமயத்தில் எனக்கு அவங்க என் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சமயத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் அவங்க என்னை ஏற்றுக்கணுங்கிறதுக்காக நான் அவங்கள என்னோட ஆசைகளை அவங்க மேலே ஒரு எப்படி சொல்கிறது சொன்னேன், செஞ்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அவங்களும் என்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என் மேலே ஒரு விதமான காதலி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அந்த நிமிடத்திலே புரிஞ்சுருச்சு. அவங்க என்கிட்ட நடந்துக்கிட்ட விதங்களும் சரி, நான் அவங்ககிட்ட நடந்துக்கிட்டது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எங்களோட நாட்கள் தான் சொல்லணும். அந்த ஒரு நாள் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைமு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்த நேரம். அவங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்போ உங்களோட சந்தோஷமாக இருந்துட்டேன், இருந்தாலும் நீங்கள் இதுக்காக என்னை ஏற்றுக்க அப்படின்லாம் நான் சொல்லணும்னு உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கல. நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்க, பேசி
பேசிவிட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு விருப்பமாக இருந்தால் வந்து எங்கள் சித்திகிட்ட பேசி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், என்னோடய பையனை நீங்கள் தான் பார்த்துக்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து அடுத்த ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து என் பையனையும் நான் விட மாட்டேன், ஏன்னா அவன் வந்து என்னை நம்பி தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து நமக்காக அந்த குழந்தைய நம்ம வந்து விடக்கூடாது, அவனும் எனக்கு பையன்தான், உங்களுக்கு மட்டும் பையன் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரே குழப்பமாக இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ நம்ம வந்து பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வந்து தனியாக கூப்பிட்டு பேசினேன். அப்பா வந்து அதெல்லாம் முடியாதுடா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம குடும்பத்துக்கு, அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் அவர் வந்து எல்லா சூழ்நிலையில் நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அவர் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் அம்மா என்ன சொல்லுவாங்கங்கிற மனநிலையில் தான் இருந்தார். அப்புறம் அம்மாக்கிட்டேயும் வந்து 2 பேரும் நானும் அப்பாவும் சேர்ந்து பேசினோம். அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வருமாடா, ஏன்டா இப்படி பண்ணுற, உன்னை நம்பினத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிலைக்கு மேலே வந்து அவங்களுக்காக நிறைய வந்து நான் என் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை விஷயங்கள் எல்லாம் வந்து நான் சொன்னேன். உங்களுக்காக தானே இவ்வளோ நான் பண்ணேன், எனக்காக நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மாவும் ஒரு வழியாக சம்மதத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் 2 பேரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் அம்மா அப்பா ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சந்தோஷம் இருந்துச்சு. அப்புறம் 2 வீட்லேயும் பேசி எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவங்களோட அந்த பையனையும் வந்து என் பையனாக தான் நான் பார்த்துக்கிறேன். அவன் என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவான். என் பெண் குழந்தையோட சந்தோஷமாக ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் அம்மா அப்பா எல்லோரும் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். அவங்க தனியாக வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் வந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து அதில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு எங்கள் லைஃபு. அவங்களும் ஒரு சந்தோஷமாக இருக்காங்க, நானும் சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது எதனால் இந்த விஷயத்த நான் வந்து இந்த கதையை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு கல்யாண வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனாலும் அவங்களோட மேரேஜ் லைஃப்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற அந்த நேரத்தை வந்து அவங்கள நம்ம வந்து தட்டி கழிக்காமல் நம்ம அவங்கள ஏற்றுக்கிட்டோன்னா அவங்களுக்கும் ஒரு லைஃப் நம்மளால் கிடைக்குங்கிறதுக்கு தான் இந்த கதை உங்களுக்காக. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கதைக்கு லைக் பண்ணிவிடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.